சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் வந்து நடக்க போகுது. எல்லாருக்கும் வந்து தெரியும். அது 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வீடியோ எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ரூட் எப்படி வந்து நம்ம போகிறது. ஏன்னா வந்து 2 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு கேண்டிடேட்டுக்கு வந்து தெரியும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக போகிறவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டே 1 என்ன நடக்கும், செகண்ட் டேயில் என்ன, தேர்ட் டே அதாவது ஃபிசிக்கல் எப்படி, மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் எப்படி நடக்கும், A to Z நம்ம கேட்டில் உள்ளே எப்படி போகணும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக எக்ஸ்பிளனேஷன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து சொல்ல போகிறோன்னா, நம்மளுடைய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து இது நீங்கள் எஸ்எஸ்ஜிடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போனாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பஸ் ரூட் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அண்ட் சென்னை 2 இடம் இருக்குது. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். என்னென்ன கொண்டு போகணும், திங்ஸில் நம்ம வந்து என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம நார்மலாக போகிறது தான், இருந்தாலும் ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரி பண்ணிக்கிறது நல்லது தானே. அப்புறம் எத்தனை நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து பிஇடி அண்ட் டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் அண்ட் ரீமெடிக்கல் நடக்க போகுது. சப்போஸ் வந்து மெடிக்கலில் பாஸ் ஆகிட்டுனா வரப்போறீங்க, இல்லைனா ஒன்ஸ் நீங்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும். ரீமெடிக்கல் அப்போ வந்து உங்களுக்கு அதே சென்டரில் கூட போடலாம். சப்போஸ் இல்லைனா சென்னை இருந்தால் மதுரைக்கு மாற்றலாம், மதுரையிலேருந்து சென்னை கூட மாற்றலாம். இந்த மாதிரி கூட இடத்த வந்து சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதே சென்டரில் உங்களுக்கு ரீமெடிக்கலுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் நான் இதை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து அடுத்த மாதம் 14ஆம் தேதி வந்து முடியுது 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான. அதனால தான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்றைக்கி அல்லது நாளைக்கு ஹால் டிக்கெட் வந்து நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு 4 days முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சைட் ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒர்க் ஆனப்போ ஒரு சில பேர் வந்து என்னென்ன பிளேஸ்னு சொல்லி ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க, மதுரையா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் வந்து மதுரை சென்னை குரூப் சென்டர் ஆல்ரெடி தான் அந்த ஒரு பிளேஸ் கன்ஃபார்ம். இன்னொரு பிளேஸ் வந்து சிவகங்கை ஆர்டிசி சென்டர் தான் வந்து போடுவாங்க. அதுவும் வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க அப்பண்டிஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 2 சென்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இடையப்பட்டி ஐடிபிபி சென்டர் வந்து கொடுக்கல, ஆர்டிசி ட்ரைனிங் சென்டரே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம போகிறது, அதை பற்றி ஒவ்வொரு சென்டரில் எப்படி தங்குறது, எப்படி ஃபுட் எல்லாம் வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எஸ்ஆர்ஜிடி போனாங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கொண்டு போகணும், எங்கே ஸ்டே பண்ணணும் வந்து தெரியாது, பஸ் ரூட்டு எப்படி ஏறணும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. நானே வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அந்த பஸ்ஸு ரூட் மட்டும் ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரே ரூட்டு தான். இப்போ குரூப் சென்டர் ஆவடி சென்னைக்கு வந்து போகிறவங்க வந்து அட்வான்ஸாக வந்து மார்னிங்கே வந்து கிளம்பிடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த நாள் நாளைக்கு எக்ஸாமுக்கு மார்னிங்னா இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பி போய் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் வந்து 6 o'clock வந்து என்ட்ராக 5 o'clock வந்து 4 o'clock வந்து வர சொல்லிடுவாங்க. அது சொல்லிட்டு ஒரு 6 o'clock டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு சில சென்டரில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து எழுத சொல்லுவாங்க. ஒரு சில சென்டரில் முன்கூட்டியே எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து ஓட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நடக்கும். அதனால் டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் தனித்தனியாக என்ன நடக்கும். ஏன்னா வந்து 3 நாளில் வந்து அதிகபட்சமாக வந்து முடிக்கணும். மேபி 4 days வந்து கூட எடுக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பஸ் ரூட்டை வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் சென்னை கேண்டிடேட் வந்து மோஸ்ட்லி வந்து அங்கேயே வந்து போயிடுவீங்க. ஆவடிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ போக வேண்டிய இடம் வந்து ஆவடி வந்து மெயின் தான். பட் ஆவடியிலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் லோக்கல் பஸ்ஸஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ மெயினாக வந்து ஒரு சில பேர் வந்து வெளியே எங்கேயும் வெளியே இருந்து போகிறீங்க அப்படின்னா சென்டராக வந்து மதுரையை வச்சுக்கோங்க. இப்போ பஸ் ரூட்டை பொறுத்தளவில் நீங்கள் சப்போஸ் மதுரையிலேருந்து கிளம்புறீங்கன்னா கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் வந்து இப்போ மெயின் இதாக ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாங்க. கோயம்பேடுக்கு பதிலாக அது வந்து எல்லாருக்கும் தெரியும். கீழம்பாக்கத்துலேருந்து ஆவடிக்கு டைரக்ட் பஸ் இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாகவே போயிடலாம். சப்போஸ் வந்து மாறி போகிற மாதிரி இருக்காங்கன்னு வந்து கேட்டுக்குங்க. நான் அதுக்கு முன்னாடி போனது வந்து கோயம்பேடு போய் அப்படி தான் ஆவடி வந்து வந்தேன்.
அந்த மாதிரி தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆவடி வந்து ஒரு மெயின் ஏரியா தான். அங்கேருந்து குரூப் சென்டர்ஸ் சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடின்னு சொல்லி தனியாகவே பஸ்ஸு வந்து வரும். அந்த ரூட்லேயே இந்த சிஆர்பிஎஃப்னு கூட போர்டே வந்து போட்டு ஒரு ஓரமாக வந்து நிற்கும். 2 ரூட் பஸ் இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒரு 10 ரூபா வந்து இங்கே ஆவடியிலேருந்து இது பண்ணுவாங்க. ஆவடியிலேருந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். பஸ் ரூட்டு அவ்வளோதான். ட்ரெயின் ரூட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் வந்து போயிடணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்மோரில் தான் நம்மளுடைய ட்ரெயின்ஸ் வந்து நிற்கும். மதுரை, கன்னியாகுமரி இந்த ஏரியாவிலேருந்து வரீங்க ட்ரெயினில். ஏன்னா வந்து முன்னாடியே எக்ஸாமோட பிளேஸ் வந்து சொல்லலை, அதான் ஒரு பேட் லக். ஏன்னா வந்து சென்னையெலாம் அட்வான்ஸாக சொன்னால் தான் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரி இதோணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து தக்கலில் வந்து டிக்கெட் கூட ஒரு சில பேர் புக் பண்ணுவீங்க. அதனால தான் ட்ரெயின் ரூட்டையும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து ட்ரெயினில் போயிட்டால் வந்து நீங்கள் குயிக்காகவே போயிடலாம். பஸ்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பென்சிவ் கூட. ஆனால் தக்கலில் புக் பண்ணாலும் அதே ரேட் தான் வரும். அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். ட்ரெயினில் நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எக்மோர் தான் போவீங்க. எக்மோர்லேருந்து இறங்கிட்டிங்கன்னா வெளியே பஸ்ஸில் வந்தும் ஆவடி போனால் ஒரு 1/2 hour ஆகும். உங்களுக்கு வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்போ நான் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு தெரில ஆவடிக்கு போகிறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஆவடியிலேருந்து சென்ட்ரு, அதாவது குரூப் சென்டர் ஆவடிக்கு போகிறதுக்கு ஒரு 10 ரூபா கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ட்ரெயின்லேயே போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்மோரில் இறங்கிட்டு எக்மோர்லேயே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. எலக்ட்ரிக் ட்ரெயின் எதுக்குன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் வந்து போயிடணும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு 10 ரூபா டிக்கெட்டு தான். நீங்கள் வந்து சென்ட்ரல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரலில் போயிட்டு மறுபடியும் ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த சென்ட்ரல்லேருந்து ஆவடி போனீங்கன்னா டேரெக்டாக ஆவடி தான். 10 ரூபா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து எக்மோர்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு 10, சென்ட்ரல்லேருந்து ஆவடிக்கு ஒரு 10, 20 ரூபா தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆவடி வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து குரூப் சென்டருக்கு பஸ்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆவடி ஒரு மெயினான ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே வந்து நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக போயிடலாம். இவ்வளோ தான் பஸ் ரூட்டு, சாரி ட்ரெயின் ரூட்டு. ட்ரெயின்லேருந்து பஸ் வந்து மாறி வந்து போகிறது. ஏன்னா வந்து ட்ரெயினில் போகிறவங்க சப்போஸ் பஸ் மாறி வரதில்ல அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயே எக்மோர்லேருந்து சென்ட்ரலில் போய் சென்ட்ரல்லேருந்து ஆவடி வந்து வந்தால் வந்துடலாம். குயிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். புரியலை அப்படின்னா என்ன வேகாமல் சொல்ல முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரூம் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ரூமை பொறுத்தளவு உங்கள் ஃப்ரெண்டு யாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னா தங்க முடியாது. ஏன்னா ஆவடியில் மோஸ்ட்லி வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்துடுறதுனால அந்த சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வர. ஏன்னா அந்த ஒரத்தநாடு, அந்த தாம்பரம் அந்த சைடு தான் வந்து நம்ம வேலைக்கு போகிற நண்பர்கள் அங்கே தான் தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவடியில் ஒரு சில பேர் தங்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டே ரூமை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து ரூம் வந்து தெரியாது. நான் வந்து ஒரு தடவை வந்து மெடிக்கலுக்கு அங்கே போயிருந்தேன். போய் ஆவடி வந்து சுத்தமாக வந்து ரூமே கிடைக்கல. அதைத்தான் வந்து தெளிவாக சொல்கிறது தான் அந்த வீடியோ வந்து. இப்போ ஸ்டே ரூம் ஏரியா ஆவடியை பொறுத்தளவில் ஒரு ஏசி ஹால் வந்து இருக்குது. அந்த நியர் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்கில், இப்போ பஸ் ஸ்டாண்டு இந்த சரௌண்டிங்னா இந்த லெஃப்ட் சைட் ஹேண்ட் ஓரமாக ஒரு ஏசி இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 1200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஆவடியில். சப்போஸ் அம்பத்தூர்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பத்தூரில் வந்து ரூம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ரூம் வந்து அதிகமாக வந்து கிடையாது. இந்த ஏரியா வந்து ரூமே அதிகமாக இல்லாத ஏரியா தான் ஆவடி. நீங்கள் வந்து இன்னொரு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ஆர்மி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா என்னன்னு தெரியல. இந்த ஆவடியிலேருந்து நீங்கள் வந்து குரூப் சென்டரு சிஆர்பிஎஃப்க்கு வந்து நீங்கள் வந்து போயிருங்க. இது ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஆவடியிலேருந்து குரூப் சென்டர் பஸ்ஸு ஏறி போயிட்டீங்கன்னா இந்த கார்னரில் வந்து இறக்கி விடுவாங்க. இது வந்து நம்மளுடைய அந்த குரூப் சென்டர் ஆவடியோட அந்த செவர் தான். இதுங்கிட்ட வந்து இந்த பக்கம் ஒரு ரூட் போகும், இந்த பக்கம் ஒரு ரூட் வந்து போகும். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு தான் நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் கேட்டு நீங்கள் போனால் உங்களை வந்து உள்ளேக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாளை காலைல 6 மணிக்கு தான், 5 மணி ரிப்போர்ட்டிங் டேனா அதுக்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போதைக்குன்னு வந்து நீங்கள் ஆதார் கார்டு, அட்மிட் கார்டை வந்து காட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் இருக்கும். அதை எக்ஸ்பேண்டை வந்து ஆப்போசிட்டில் ஒரு சைட்வே இருக்கும். அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் அடைச்சிருப்பாங்க. இது உள்ளேக்கு வந்து போயிட்டு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து திரும்பினீங்கன்னா, நான் சொல்கிறேன் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் வேன்ஸ் வந்து இது குவார்ட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அங்கே எப்படின்னா நைட்டு வந்து மட்டும் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். நைட்டு தான் மோஸ்ட்லி நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். பகல் டயத்தில் எல்லாம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் மெடிக்கலில் வந்து இருப்பீங்க. அங்கே ஒரு 100 ரூபி கொடுத்தா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இருக்கா எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அடுத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மேலே ஒரு 50-60 பேர்கிட்ட
தங்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் பாத்ரூம் வந்து ஒன்று தான் இருக்கும், ரொம்ப கிடையாது இங்கே. அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் நான் வந்து அதிக காசு கொடுத்து நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் இங்கே சிஆர் குரூப் சென்டர் அந்த எட்ஜில் இறங்கிட்டு ரிட்டர்னில் இங்கிட்டு வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வந்து இந்த அங்கே ரிட்டர்னில் வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல ஆவடி, அந்த இது இருக்கும். அதனுடைய அந்த மேலே ஒரு மேற்கூரை மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரியவர் தான் அங்கே வந்து நான் ஸ்டே பண்ணேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா ஒரு 1000ஆவது நீங்கள் வந்து அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 500 கிட்ட 600 ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து பே பண்ணுவார். 2 பேர் வந்து மிங்கிள் பண்ணி தங்கிட்டுனா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பேசி அடிக்கலாம். கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான இதுக்கே ரூம் வந்து ரெண்ட் கொடுப்பாங்க. இவ்வளோ வந்து 24 மணி நேரம் வந்து கணக்கு வந்து வந்துடும். ஏன்னா வந்து நீங்கள் 3 நாள் அல்லது 4 நாள் கூட தங்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்குறது தான் நல்லது. இங்கேயுமே ரூம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஷேர் பண்ணிக்கங்க ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி. அதுக்கேற்றாப்புல தான் காசு வந்து கேட்பார். அவர் வந்து ஒரு பர்சன் கணக்கு தான் 400 அல்லது 500 அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா ஹோட்டலில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நியர்பைலே இருக்குது. அந்த ஏரியாவிலே ஹோட்டலுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மார்னிங் வந்து உள்ளே கூட ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் மதியமும் ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க. வெளியே நைட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நைட்டு வந்து காலைல உள்ளே 6 மணிக்கு போனால் ஈவினிங் வந்து வெளியே மாதிரி இருக்கும். ஃபுட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுட்டு வந்து அங்கேயே இருக்குது. ரூம் நான் சொன்னது தான் வழி, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆவடியில் ரூம்ஸ் வந்து ரொம்பவுமே அவைலபிள் கம்மி தான். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. குரூப் சென்டர் ஆவடி டைரெக்டாக போயிட்டு இந்த குவார்ட்டர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்டில் இந்த மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா கூட நான் நெக்ஸ்ட்டு வந்து வர்றவங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவோட மேக் பண்ணி வந்து போட்டுருவேன். ஆனால் ரூம் வந்து ஆவடி அந்த குரூப் சென்டர் பக்கத்தில் நியரில் இருக்குது. ஆனால் ரொம்ப இருக்கான்னு தெரியல. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெண்ட்டுக்கு வரவங்க இருக்காங்க. நான் சொன்னால் தான் இது கீவேர்டு. பஸ் ஸ்டாண்டில் ரிட்டன் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமு அவைலபிள் இருக்கும். அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க. 3 to 4 days வந்து தங்குற மாதிரி ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஓன் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுட்டு வந்து போய்க்குங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து கொடுக்குறேன். டாக்குமெண்ட் என்னென்ன கொண்டு போகணும் அதை வந்து பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஷூ வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வந்து ரோட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் ஷூ எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏன்னா காலையில் சிலவங்களுக்கு வந்து மெடிக்கலில் கால் எதுவும் ஸ்க்ராச்சஸ் வந்து நம்மங்க, அதனால தான் ஷூ வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் மணி வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் வெளியே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி வெளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றால ஃபுட்டுக்கு ஃபுட்டு ரூம் ரெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மணி வந்து, ஏன்னா ட்ராவல் எல்லா தூரம்லாம் இருக்குல்ல. எனக்கு எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஃபுட்டு வந்து 200 to 200 நான் சொல்கிறேன். ஆவரேஜாக நீங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது வந்து வேறு லெவலு. ஆவரேஜாக ஒரு 200 to 150 அந்த மாதிரி வச்சுட்டு 5000 கிட்ட வந்து கொண்டு போய்க்குங்க. ஏன்னா ரூம் ரெண்ட் வந்து 3 நாள் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா மணி கொண்டு போய் ஏடிஎம் ஜிபே எல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் 3 to 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றாப்புல அரேஞ்ச்மெண்ட் போங்க. சென்னை பொறுத்தவரை ரூம்ஸுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐடிபிபி சிவகங்கை ஆர்டிசி அதை வந்து பார்த்துருவோம். சிவகங்கை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பஸ் ரூட்டை பொறுத்தளவில் மதுரை டு சிவகங்கை பஸ்ஸில் தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். திருமாஞ்சோலை அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். சென்டரில் தான் இருக்கும். இப்போ எல்லாருமே மொபைல் வச்சுருக்கீங்களே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து மொபைலில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து கோடு காமிச்சு அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் இறங்கி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். மதுரை டு சிவகங்கை பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறிட்டு திருமாஞ்சோலைங்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிடுங்க. இறங்கிட்டு அரசனூர் தான் நீங்கள் வந்து பஸ்ஸு லோக்கல் பஸ் வந்து போகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20-25 ரூபா கொடுத்து அரசனூர் வந்து பஸ்ஸை இறங்கிங்க. அரசனூர் அங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப ஆகாது. சப்போஸ் கவர்மெண்ட் பஸ்ஸும் வரும். அரசனூர் பஸ்ஸில் ஏறி அரசனூரில் இறக்கிட்டிங்கன்னா ஆனால் ஃபுட் ஃபெசிலிட்டி வந்து இங்கே கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் திருமாஞ்சோலையில் தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டிங்கன்னா நைட்டு ஃபுட்டு வந்து அங்கே வாங்கிட்டே போயிருங்க. நைட் ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னா அந்த ஊரில் வந்து கோயில் தான் இருக்குது. ரூம்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ரூம்லலாம் இருக்கவே முடியாது, எல்லாமே அவுட்ரு தான். அதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த அரசனூர் சொன்னால நான் அரசனூர் அதில் இறக்கி விட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை சொன்னீங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி.
2021 பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தாங்க. 22 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து திறந்துருந்தாங்க. அந்த மாதிரி செலெக்ஷன் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னனால பஞ்சாயத்து ஆஃபீஸில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து குளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தொட்டி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு வந்து பெட்ஷீட்லேயே ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா பெட்ஷீட் கீழே விரிக்கிறதுக்கு ஏதாவது துணி தூங்குறதுக்கு இருக்க மாதிரி இருக்கும். கோயில் இருக்குது, பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அதில் நீங்கள் வந்து தூங்குற மாதிரி இருக்கும். நானும் வந்து செலெக்ஷனுக்கு வந்து அங்கே தான் தங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, அது உங்களுக்கே வந்து தெரியும், பார்த்துருப்பீங்க. ஃபுட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோவில் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நைட்டு மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்டோவிலே அந்த என்ட்ரன்ஸில் நிற்பாங்க. ஆட்டோவில் ஒரு 10 கொடுத்து வரலாம். இல்லைனா நடந்து கூட வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறி திருமாஞ்சோலைக்கு வந்து ஃபுட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அரசனூர்லேயும் ஒரு சில இட்லி கடை சப்போஸ் திறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மாதம் வந்து 1.5 மாதம் நடக்கிற செலெக்ஷன், அதனால் யாரும் நைட்டு ஃபுட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை வாங்கிட்டு வந்து கூட கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பாட்டில் எல்லாம் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு தங்குற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷூ வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீ ஓடுறதுக்கு மெயினாக ஷூ வந்து ரோட்டில் தான் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிவிட்டேன் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. Day 1 Day 2 வீடியோ அடுத்தடுத்த நாள் கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா வந்து 23 வந்து செலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து உங்களுக்கே தெரியும். Day 1 போகிறவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்லுங்கள் கமெண்டில். நான் என்னுடைய பர்சனல் நம்பர் வந்து தர்றேன். அதுக்கு வந்து ரிவ்யூ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு நம்மளுடைய சென்னையில் ஒரு பர்சன், சிவகங்கையில் ஒரு பர்சன் சொன்னால் கூட போதும். அதை வச்சு எப்படி நடந்துச்சு Day 1 அப்படின்னு சொல்லி சிவகங்கை டு சென்னை எதில் எப்படி ப்ராப்பராக நல்லா நடத்துனாங்க, எப்படி என்னன்னு சொல்லிட்டு வீடியோவோட மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நைட்டு வந்து ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கூட கால் பண்ணி வந்து சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூ டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. மணி அது மாதிரி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் ஊராட்சி இல்லாத உங்களுடைய சாப்பாடு மட்டும்தான், சாப்பாடுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பஸ்ஸு போகிறதுக்கு நீங்கள் போயிட்டு அந்த ஏரியாவில் வந்து வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும், இல்லை பஸ்ஸில் வந்து திருமாஞ்சோலையில் ஃபுட்டு வாங்கிட்டு நைட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அங்கே மினி ஹோட்டல் எதுவும் ஒரு மாதத்துக்கு நான் வேறு அரேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அந்த ஊருக்காரன். இருந்தாங்க. நடந்து போகும்போது இந்த குரூப் சென்டருக்கு வந்து 2 வழி இருக்கும். மெயினான வழியில் வந்து கரெக்டாக போங்க. ஜிபிஎஸ் மொபைல் வந்து ஹாலுக்குள்ளே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொபைலில் வந்து உள்ளே வச்சுக்க சொல்லுவாங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து ஐடிபிபி சிவகங்கையில் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி நடக்கும், எந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ் ரூட்டு புதுசாக போகிற கேண்டிடேட்டுக்கு வந்து தெரியறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா வந்து இலுப்பைக்குடி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இலுப்பைக்குடின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், சிவகங்கையிலேருந்து போகிறவங்க வந்து மதுரை பஸ்ஸை பிடிச்சி திருமாஞ்சோலையில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் வரும். அதில் வந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து தங்குறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. கோயில் அல்லது ஸ்கூல் இருக்கும், அதில் தான் நீங்கள் நைட்டு தங்குற மாதிரி இருக்கும். ஃபுட்டு வந்து நைட்டு மட்டும் இது காலையும் நைட்டும் நீங்கள் வந்து அந்த சென்டருக்குள்ளேயே வந்து அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்றப்பல மணி கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். 3 நாள் 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றப்பல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இது மூலிமா வந்து இது பண்ணணும், எப்படி போகணும். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்க ஒரு பயம் பதட்டத்தோடையே வந்து இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் வந்து ஓடிருக்கீங்க கஷ்டப்பட்டு. அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் நினச்சி வந்து ஓடுங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க வந்து மிடில் கிளாஸு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா இப்போ பூர் ஃபேமிலிஸ் தான் வருவாங்க எல்லாருமே. ஹை ரிச் பீப்புளெலாம் வந்து வரமாட்டாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து கடன் நிறைய பிரச்சனைகளில் அதனால தான் இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நல்ல காசு இருக்கிறவங்க இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியை நினச்சிட்டு ஓடினா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து ஏதோ தானான்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த எஸ்எஸ்ஜிடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக கூட ஒரு சில வந்து ஓடுவீங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவும் கம்மி. அதனால தான் சொல்கிறேன், இந்த தடவை செலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ 73 மார்க்கு கட் ஆஃப் ஓபிசி வச்சுருக்காங்களா, 68 மார்க் வந்து எஸ்சிஎஸ்டி வச்சுருக்காங்களா, அதை விட 10 to 12 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கேன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ரிஹர்சல் மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த தடவை ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் நடக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி. ஏன்னா மார்க் வந்து கம்மியாக இருக்கீங்க, 75 மார்க் தான் இருக்கீங்க, 73 நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து போகாமல் இருக்கிறதும் இருக்காத உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும், ஃபிசிக்கல் மெடிக்கல் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக போகிறவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இல்லை. ஏன்னா ஒரு இடையும் வந்து ஃபிசிக்கல் தனியாக கட் ஆஃப், மெடிக்கல் தனியாக கட் ஆஃப் அந்த மாதிரி தான் விடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் திஸ் வீடியோ. அவ்வளோதான். இதுக்கு மேலே லென்த்தாக வந்து வீடியோ வந்து போயிட்டுருக்கு, அதை நான் சொல்கிறேன். ஓகே.